மேகமெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்துச்சு. அந்த கண்ணீர் தான் அழகான தருணத்தை தரக்கூடிய மழைக்காலம். ஆமாம், அழகான மழைக்காலம். பள்ளிக்கு விடுமுறை விடுவாங்களான்னு ஏக்கத்தோடு காத்திருந்த பழைய நினைவுகள் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதை நினச்சிக்கிட்டே வீட்டு பால்கனிக்கு போய் நின்னேன். அந்த அழகான தருணத்தில் காதுக்கு இனிமையான இளையராஜா பாடல், குளிருக்கு இதமாக சூடான தேநீர். இதுக்கு மேலே வாழ்க்கையில் வேற என்ன வேணும்னு யோசிக்கிறப்ப தான் மலைக்கு ஈடா அவளை பார்த்தேன். அவளை பார்த்தப்போ வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதுக்கு மாறா முதுகுக்கு இறக்க முளைச்சிருச்சு. கொஞ்சம் ஓவராக தான் போகிறேன்னு தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல. இது காதலான்னு எனக்கு தெரியலை. ஆனால் உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் மழையும் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நான் முத்துக்குமார் எழுதின பாடல் வரி நினைவுக்கு வந்துச்சு. மழை நின்று போனால் என்ன, மரம் தூறுதே. ஆமாம், மழை நின்று போனால் என்ன, மழைக்கு ஈடாக என் கண்ணுக்கு அவள் தான் இருக்காள்ல. நான் கவிஞனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கும் கவிதை வரும்னு அவளை பார்த்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எழுதுனது தான் இந்த வரி. மண்வாசம் அறிந்த பின்னே மலையை கண்டேன், இடியின் சத்தம் கேட்ட பின்னே மின்னலை கண்டேன், ஆனால் காதலை மட்டும் உன்னை கண்ட பின்னே அறிந்தேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் தினேஷ். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது மைக் மெடிசன்.